ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பழுதொன்றுமில்லை. உன்னத பாட்டு 4:7 சொல்கிறது, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. சாலமோன் பாடின உன்னத பாட்டு பாடல்களிலேயே தலை சிறந்ததாகும். அதை உத்தம கீதம் என்றும் பிரேம கீதம் என்றும் அழைக்கிறார்கள். அதே நேரம் உன்னதரான இயேசுவோடு உன்னதங்களிலே உலாவி அவருடைய நேசத்தால் நிரம்பியிருக்கும் மேன்மையான பாடல் என்றும் இதை அழைக்கலாம். இந்த புத்தகம் ஆழ்ந்த ஆவிக்குரிய கருத்துக்களையும் இரகசியங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. இது கிறிஸ்துவையும் சபையையும் பிரதானமாக கொண்டதாகும். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். பழுதொன்றும் இல்லாத மணவாட்டிதான் மணவாளனுக்கு பிரியமாம். பாருங்கள், இயேசுவில் பழுதொன்றும் இல்லை. அவர் பூரண பரிசுத்தர், கரைதிர இல்லாதவர். என்னிலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவாலாக கேட்டவர். பிலாத்துவின் மனைவி அவரை நீதிமான் என்று அழைத்தாள். மத்தேயு 27:19. அவரை விசாரித்த பிலாத்துவும் கூட ஒரு குற்றத்தையும் இவரிடத்தில் காணவில்லை என்றான். லூக்கா 23:15. ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பழுதொன்றுமில்லை. மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய மணவாட்டி சபையை பழுதில்லாதிருக்கும்படி ஆயத்தப்படுத்துகிறார். அதற்காகவே தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி பாவங்களற கழுவினார். பரிசுத்தமாகுதலை ஆரம்பித்து வைத்தார். அவருடைய இரத்தத்தாலும் வேத வசனங்களாலும் ஜெப ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் படிப்படியாக நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிறவர்கள் திரும்ப திரும்ப பாவச் சேற்றில் பன்றிகளைப் போல உழன்று கொண்டிருக்கக்கூடாது. தான் கக்கினதை தானே தின்னும் நாய்களைப் போல வாழக்கூடாது. பழுதொன்றுமில்லாத பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக. எபிரேயர் 6:2. இந்த உலகம் கேடான உலகம்தான். உலக ஜனங்களின் நோக்கங்களும் சிந்தனைகளும் அசுத்தமானவைதான். ஆனால் உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு தேவன் இவ்வுலகத்திலே சுடர்களாக உங்களை வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:15. உங்களை பழுதில்லாத முற்றிலும் தூய்மையானவர்களாய் தேவ சமூகத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கம். ஆகவேதான் மணவாட்டி சபையை கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27. தேவ பிள்ளைகளே, எப்போதும் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பூரணத்தை நோக்கி கடந்து செல்லுங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15. இன்றைய நினைவிற்கு 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இன்றைய வேத வாசிப்பு காலை உன்னத பாட்டு 6, 7 மற்றும் 8 அதிகாரங்கள். மாலை
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கரையற்ற, பழுதற்ற, குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.